ஏய் உங்களைத்தான் இந்த மாதிரி சோசியல் மீடியால ஆபாசமா மெசேஜ் அனுப்பக்கூடிய ஆண்கள் அண்ட் அந்த கருமாந்தரம் பிடிச்சவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பெண்கள், இவனுங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு பொண்ணை டைரக்டா மீட் பண்ணி அதை இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணி அதுக்கெல்லாம் இல்ல. அதனால சோசியல் மீடியால யாரையாவது பார்த்து இந்த மாதிரி ஆபாசமா மெசேஜ் அனுப்பே திருப்தி அடைஞ்சுக்குவானுங்க போல இருக்கு. சோ இவனுங்களை எல்லாம் நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்காதீங்க இந்த சோசியல் மீடியால இயங்கக்கூடிய பெண்கள். ஏன்னா சோசியல் மீடியாங்கிறது இப்போ ஒரு பிசினஸ். அது புரியாம நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது கூட தெரியாம நம்மள பின்னாடி இழுக்கிறதுக்கு நம்மளை பார்த்து இந்த மாதிரி கேவலமா ஆபாசமா மெசேஜ் அனுப்பிக்கிட்டே தான் இருப்பானுங்க. அதை நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அண்ட் இவனுங்களுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான பொம்பளை பிள்ளை இருக்காளுங்க. எங்களுக்கு இப்படி மெசேஜ் அனுப்புறான்னா உங்களை எப்படி இவனுங்க பாப்பானுங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்கிட்ட எல்லாம் இப்படி நடந்துக்க மாட்டோம், அவன் என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறான் அப்படின்னா கிழிப்பான். உங்ககிட்ட மட்டும் நல்லா கிழிப்பான், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் சார் அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா அவன் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு பின்னாடி அவன் புத்திக்குள்ள எவ்வளவு தெரியாத பிள்ளைக்கே இவ்வளவு ஆபாசமா மெசேஜ் அனுப்புறான்னா உன்னை எல்லாம் அப்படியேதான் அவன் நினைப்பான். அதனால சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப், அவன் அப்ரிஷியேட் பண்ணி கூடயே இருங்க.